வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் ரூட்டு. ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதை எப்படி நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல நம்ம 1 to 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ 1 to 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் முதல்ல எழுதிக்கிட்டிங்கன்னா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் நீங்கள் முதல்ல நோட் பண்ணிக்கிங்க. ஸோ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 10 ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. ஸோ இது நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி 1 to 10 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் தெரியும். நம்ம மேக்ஸிமம் மைண்ட்லேயே நம்ம நம்பர் என்ன வரும்ங்கிறத தெரியும் நமக்கு. இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் பக்கத்தில் ஸ்கொயர் நம்பர் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயர் நம்பரை பார்த்து நமக்கு என்ன ரூட்டில் கொடுக்குறாங்க, அது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத அப்படியே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதில் ஸ்கொயர் நம்பரில் நம்ம சிங்கிள் டிஜிட் இருக்குது, அடுத்து டபுள் டிஜிட் வருது, அதுக்கடுத்து ட்ரிபிள் டிஜிட் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது யூனிட் டிஜிட் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ 1, 4, 9, இந்த 16ல் யூனிட் டிஜிட் எதுனா 6, 25க்கு 5, 36க்கு 6, 49க்கு 9, 64க்கு 4, 81க்கு 1, 100க்கு 0. ஸோ இந்த நம்பரை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் நமக்கு தேவையில்லை. நமக்கு யூனிட் டிஜிட்டை மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போ நான் அந்த யூனிட் டிஜிட்டை வச்சு எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரூட் ஆஃப் 6084ன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம ஸ்கொயர்லேருந்து ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இங்கே யூனிட் டிஜிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே யூனிட் டிஜிட் என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் நம்பரில் எங்கே யூனிட் டிஜிட் 4லலாம் வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே 2 ஸ்கொயரில் 4 வருது, அதே மாதிரி 8 ஸ்கொயரில் 4 வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2 இங்கே 8ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் முடித்த பின்னாடி ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த 2 டிஜிட்டை விட்டுறணும். ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனால இந்த 2 டிஜிட்டை நம்ம விட்டுறணும். இப்போ விட்டுட்டோம்னா மீதி என்ன நம்பர் இருக்குது, 60 இருக்குது. ஸோ இப்போ எந்த அடுத்தடுத்த நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 60 வருதுன்னு பார்க்கணும். அதாவது அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ கான்சிக்யூட்டிவ் நம்பர் எந்த அடுத்தடுத்த நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 60 வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 7 × 8ன்னு போட்டிங்கன்னா 56ன்னு வரும். அதே மாதிரி 8 × 9ன்னு போட்டிங்கன்னா 72ன்னு வரும். இப்போ இதுக்கு முன்னாடி 6 × 7ன்னு போட்டிங்கன்னா 42ன்னு வரும். இப்போ எது இதுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டாக இருக்குது, இங்கே இருக்கிற 60க்கு நியரஸ்ட்டாக எந்த நம்பர் இருக்குது, 56 தான் இருக்குது. ஸோ அப்போ 7 × 8ன்னு போடும்போது நமக்கு நியரஸ்ட் நம்பர் வருது. அப்போ இந்த 6 × 7ஐயும் எலிமினேட் பண்ணிடலாம், 8 × 9 எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பக்கத்தில் வர்றது 7 × 8 56 தான் நமக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வருது. அப்போ நம்ம 7 × 8 56ங்கிறத எடுத்துக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த 56ஐயும் 60ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 56ஐயும் 60ஐயும் கம்பேர் பண்ணும்போது எது பெரிய நம்பரு, 60 ரூட்டுக்குள்ளே இருக்கிறது பெரிய நம்பரு, இது சின்ன நம்பர். அப்போ இங்கே பெரிய நம்பர் வருது அப்படின்னா எப்பவுமே இந்த 2 8ல் பெரிய நம்பர் எதுவோ அதை எடுத்துக்கணும். ஸோ இங்கே பெரிய நம்பர் இருந்ததுன்னா இங்கே பெரிய நம்பர் எடுத்துக்கணும். அப்போ இங்கே என்ன வரும், 8ங்கிறது பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த அடுத்தடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கிறோம்ல 7 × 8ன்னு, இதில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன நம்பர் தான் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ சின்ன நம்பர் இங்கே எது, 7. ஸோ அப்போ 78. அப்போ 6084 நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 78. சரி, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரூட் ஆஃப் 3136ன்னு கொடுத்துட்றாங்க, 3136ன்னு கொடுத்துட்றாங்க. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து எப்படி வெளியில் எடுக்கலாம், இப்போ இங்கே யூனிட் டிஜிட் 6, இங்கே யூனிட் டிஜிட் எதெல்லாம் 6ல் வருதுன்னு பாருங்கள். அப்போ 4 ஸ்கொயரில் ஒரு 6 வரும், 6 ஸ்கொயரில் ஒரு 6 வருது. அப்போ இதை நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம். ஸோ எப்படி பிரிக்கலாம், 4 6ன்னு பிரிக்கலாம். அப்போ 4 6ன்னு பிரித்த பின்னாடி இந்த 2 நம்பரை விட்டுறலாம். இப்போ 31 இருக்குது. 31 இருக்குது அப்படின்னா எந்த அடுத்தடுத்த நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 31க்கு பக்கத்தில் வரும். ஸோ 5 × 6ன்னு போட்டிங்கன்னா 30. அப்போ ரொம்ப நியரஸ்ட் நம்பர் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 31ஐயும் 30ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் இந்த 31 பெரிய நம்பராக இருக்குது. அப்போ இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரு, 6. ஸோ அப்போ அதனால் 6 எடுத்துக்கிறீங்க. அதுக்கடுத்து எப்போவுமே இந்த அடுத்தடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது சின்ன நம்பர் எதுவோ அதை எடுத்துக்கும். சின்ன நம்பர் இங்கே என்ன, 5. ஸோ அப்போ இந்த 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், 56.
அப்போ 3136 நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 56. சரி, இன்னொரு 3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 3969. ஸோ 3969 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 9 எங்கெங்கெல்லாம் வரும்? ஸோ 3 ஸ்கொயரில் ஒரு 9 வரும், 7 ஸ்கொயரில் ஒரு 9 வரும். அப்போ நம்ம இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? 3 7ன்னு பிரிச்சிடலாம். ஸோ 3 7ன்னு பிரித்த பின்னாடி இப்போ நம்ம இந்த 2 நம்பரை விட்டுருவோம். இப்போ இந்த 2 நம்பரை விட்டுட்டோம்னா மீதி இங்கே என்ன இருக்குது? 39ன்னு இருக்குது. ஸோ இந்த 39 எந்த அடுத்தடுத்த நம்பர் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 39க்கு நியரஸ்ட் நம்பர் வருதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 6 × 7ன்னு போடலாமா? 6 × 7ன்னு போட்டிங்கன்னா 42. அப்போ இங்கே 39 இருக்குது, இங்கே 42 இருக்குது. அப்போ நியரஸ்ட் நம்பர் எது? இதுதான் வரும். 6 × 7 தான் வரும். அப்போ இந்த 42ஐயும் 39ஐயும் கம்பேர் பண்ணுறீங்க. இந்த 42ஐயும் 39ஐயும் கம்பேர் பண்ணும்போது எந்த நம்பர் சின்ன நம்பரு? ரூட்டுக்குள் இருக்கிறது சின்ன நம்பராக இருக்குது. அப்போ இந்த 2 நம்பரில் சின்ன நம்பர் எதுவோ அதை தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த 2 நம்பரில் 3 7ல் எது சின்ன நம்பரு? 3. ஸோ அதனால் 3 எடுத்துக்கிறோம். இப்போ எப்போவுமே என்ன பண்ணுவோம்? அடுத்தடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது அதில் இருக்கிற சின்ன நம்பர் எதுவோ அதை தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ அடுத்தடுத்த நம்பர் மல்டிபிள் பண்ண இங்கே என்ன வந்துருக்குது? 6 × 7 42. அப்போ இதில் சின்ன நம்பர் எது? 6. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 6. அப்போ 63. அப்போ 63 அப்போ 63 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ 3969 நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 63. இப்போ இன்னொரு நம்பரும் கூட நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரூட் ஆஃப் 8836ன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இந்த 8836ன்னு இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? இங்கே யூனிட் டிஜிட் 6 இருக்குது. அப்போ நமக்கு யூனிட் டிஜிட் எங்கெல்லாம் 6 வருதுன்னு பார்க்கணும். ஸோ எதுலாம் 6 வரும்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 6ங்கிறது 4 ஸ்கொயரில் ஒரு 6 வரும், 6 ஸ்கொயரில் ஒரு 6 வரும். அப்போ 4 6ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸ்ப்ளிட் பண்ண பின்னாடி இந்த 2 டிஜிட்டை விட்டுருவோம். இந்த 2 டிஜிட்டை விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது? 88ன்னு இருக்குது. ஸோ எந்த அடுத்தடுத்த நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 88க்கு பக்கத்தில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 9 × 10ன்னு போட்டால் நியரஸ்ட் நம்பர் வருமா? 9 × 10 90. அப்போ 90 82 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நியரஸ்ட் நம்பராக இருக்குது. அப்போ இதையே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த 90ஐயும் 88ஐயும் இப்போ கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் 88, இங்கே இருக்கிறது 90. இப்போ இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பரு? 88 சின்ன நம்பர், 90 பெரிய நம்பர். அப்போ இங்கே ரூட்டுக்குள்ளே சின்ன நம்பர் இருந்ததுன்னா அப்போ இந்த 4 6ல் நம்ம என்ன பண்ணணும்? சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும்? 4ன்னு வரும். நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? எப்போவுமே இந்த அடுத்தடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது எது சின்ன நம்பரோ அந்த நம்பர் தான் நம்ம எடுத்துக்குவோம். இதில் சின்ன நம்பர் எது? 9. ஸோ அப்போ 94. அப்போ ரூட் ஆஃப் 8836 நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 94. இன்னொரு எக்ஸாம்பிளும் கூட பார்ப்போம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 7569ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 7569 நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த 2 நம்பருக்கு இங்கே வரும்னு ஸ்ப்ளிட் பண்ணணும்ல. இப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இங்கே 9 வர்ற மாதிரி யூனிட் டிஜிட் எது இருக்குது? 3 ஸ்கொயரில் ஒரு 9 வரும், 7 ஸ்கொயரில் ஒரு 9 வரும். அப்போ 3 7ன்னு நம்ம 2ஆக பிரிச்சிடலாம். இப்போ பிரித்ததுக்கப்புறம் இந்த 2 டிஜிட்டை விட்டுருவோம். மீதி என்ன இருக்குது? 75ன்னு இருக்குது. ஸோ 75ன்னு இருந்ததுன்னா எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது அடுத்தடுத்த நம்பர் மல்டிபிள் பண்ணணும், வேறு நம்பரை மல்டிபிள் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்த நம்பர் எது எது வரும்? இப்போ 8 × 9ன்னு போட்டிங்கன்னா 72ன்னு வரும். அப்போ இங்கே 72 75க்கும் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் நம்பராக இருக்குது. அப்போ இந்த 72ஐயும் 75ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 72 75ஐயும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது பெரிய நம்பரு? 75 பெரிய நம்பர். ஸோ அப்போ இந்த 2 நம்பரில் நம்ம என்ன எடுத்துக்குவோம்? பெரிய நம்பர் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 7ன்னு வரும். இப்போ அடுத்து நம்ம எப்போவுமே அடுத்தடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணுறதுல சின்ன நம்பர் எதுவோ அதை எடுத்துக்குவோம். இங்கே சின்ன நம்பர் எது? 8. ஸோ அப்போ 87. அப்போ 7569 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 87. இன்னொரு அனதர் எக்ஸாம்பிள் என்னென்னா 1024. ஸோ இது சின்ன நம்பராக தான் இருக்குது. இதை ரூட்லேருந்து நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும்னா இப்போ 4 இங்கே இருக்கிறது யூனிட் டிஜிட் 4. அப்போ 4 எங்கெல்லாம் வரும்? 2 ஸ்கொயரு ஒரு 4ன்னு வரும். அதுக்கடுத்து வேறு எங்கே 4ன்னு வரும்? 8 ஸ்கொயரு 4ன்னு வரும். ஏன்னா 64 அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? அப்போ 2 8ன்னு பிரிச்சிடலாம். இப்போ இந்த 2 நம்பரை விட்டுருவோம். இப்போ 10 இருக்குது. எந்த அடுத்தடுத்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 10க்கு நியரஸ்ட் நம்பர் வருதுன்னு பார்க்கணும். அப்போ இங்கே 2 × 3ன்னு போட்டிங்கன்னா 6ன்னு வரும். இதே இது 3 × 4ன்னு போட்டிங்கன்னா 12ன்னு வரும். அப்போ எது நியரஸ்ட்டு? 3 × 4. ஸோ அப்போ 3 × 4 = 12. இப்போ
இந்த 12ஐயும் 10ஐயும் கம்பேர் பண்ணுங்க. 12ஐயும் 10ஐயும் கம்பேர் பண்ணும்போது எது பெரிய நம்பரு? ரூட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். இங்க ரூட்டுக்குள்ள இருக்கிறது சின்ன நம்பர். அப்ப இந்த 2 நம்பர்ல நம்ம எத எடுத்துக்குவோம்? சின்ன நம்பர் எதுவோ அத எடுத்துக்குவோம். அப்ப இங்க என்ன வரும்? 2. அடுத்தடுத்த நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது எப்பவுமே என்ன நம்பர் எடுத்துக்குவோம்? சின்ன நம்பர் எடுத்துக்குவோம். ஸோ அப்ப இங்க 3. அப்ப 1024 நம்ம ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 32. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே 4 டிஜிட்ல நம்பர் குடுத்துட்டு அத ரூட்ல இருந்து வெளியில எடுக்கிறதுனா எப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 5 டிஜிட் நம்பர் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரூட்ல இருந்து எப்படி வெளியில் எடுக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.